உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், திரு ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல, அதனால் மாணவர் பாதிக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சூடு சுரணை ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். இப்போ நீ 5 வருஷம் நீ வந்து நாடாளுமன்ற ஆகி 5 வருஷம் ஆகி போச்சு. அடுத்த கட்ட தேர்தல் வந்துடுது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு சொன்னீங்க, நீட் ரகசியம் சொன்னீங்க, இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. உங்களுக்கு போட்டு காட்டப்பா என்ன பேசுனாங்கன்னு. சூடு சுரணை வெக்கமானம் ஏதாவது இருக்குதா? வெக்கமானம் சூடு சுரணை எதுவுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய. ஆகவே நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இருக்குதா? நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினியா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா? அப்பாவுக்கு மகனுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை இருக்குதா? இப்படி நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க.